என்னங்க இது சிக்கன் நினச்சிக்கிட்டிங்களா? இது பலாக்கொட்டை வறுவலுங்க. பார்க்கலாம் வாங்க. இந்தமாரி பலாக்கொட்டையை உரிச்சிக்கிங்க, அரிஞ்சு வச்சுக்கிங்க. ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிங்க. தண்ணியை கொதிக்க வச்சு பலாக்கொட்டையை போட்டுக்குங்க. பலாக்கொட்டையை நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க. இந்த அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தி பாருங்கள். நல்லா மாவு மாதிரி வந்துடும். ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்குங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கணுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு நல்லா போட்டு இந்த மாதிரி அரை கரண்டி மிளகாத்தூள் போட்டுங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா ஏற்கனவே பலாக்கொட்டெலாம் நம்ம வேக வச்சுட்டோம். அதனால் கொஞ்சம் தண்ணி போடுங்க. கொஞ்சம் சில்லி போடுங்க காரத்துக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சா தேங்காய் விழுது. அவ்வளோதாங்க. இந்த பலாக்கொட்டை இது மாதிரி போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் விட்டா போதுங்க. இந்த மாதிரி பலாக்கொட்டை வறுவல் ரெடிங்க. எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில்